பிரச்சனை இப்படி செருப்பு, சொம்பு, சீவக்கட்டுன்னு போயிட்டு இருக்கே. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? மணிமேகலை, பிரியங்காவோட சண்டையில வரவங்க போறவங்க எல்லாம் கருத்து சொல்லிட்டு வந்த நிலையில, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நழுவிக்கிட்டு இருந்த மாகாப்பா ஆனந்த் இப்போ, அவரு பண்ண செயல் தான் எல்லாரையும் மறுபடியும் அந்த பிரச்சனைய பத்தி பேச வச்சிருக்கு. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட படப்பிடிப்பு அப்பவே, பிரியங்கா கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு செட்ட விட்டே வெளிய போயிட்டாங்க மணிமேகலை. அதுக்கப்புறமா இந்த விவகாரம் பத்தி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நேரடியா பேசாம, சோஷியல் மீடியாவுல பதிவு பண்ணி பிரச்சனைய வெடிக்க வச்சாங்க. ஆரம்பத்துல இந்த விவகாரம் பத்தி பேசின மாகாப்பா ஆனந்த், இது தனிப்பட்ட 2 நபர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. இத பத்தியெல்லாம் நாம பேச வேணாம். இது நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா மணிமேகலைக்கு ஆதரவா நெறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்த நிலையில, விஜய் டிவிய சேர்ந்த நெறைய பேரு பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம, மணிமேகலை மெச்சூரிட்டி இல்லாம, தன்ன மக்கள் மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இந்த மாரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. இத தாங்கிக்க முடியாத மணிமேகலை தன்னோட ஹுசேன் மணிமேகலை யூடியூப் சேனல்ல மறுபடியும் யாரோட பேரையும் குறிப்பிடாம தனக்கு எதிரா பேசின எல்லாரையும் சொம்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பல பஞ்ச் டயலாக்குகளையும் பேசினாங்க. இந்த வீடியோ யூடியூப்ல ட்ரெண்ட் ஆன நிலையில மாகாப்பா ஆனந்த் மணிமேகலை பாணியில அவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. மணிமேகலையோட இந்த பேச்சால கடுப்பான மாகாப்பா ஆனந்த் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில செருப்பு இருக்கக்கூடிய படத்தை பகிர்ந்திருக்காரு. இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில யாருக்குமே பொது வெளியில ஆதரவு தெரிவிக்காம அமைதி காத்துட்டு வந்த மாகாப்பா ஆனந்த் தன்னோட நெருங்கிய தோழியான பிரியங்காவுக்கு இந்த பதிவின் மூலமா நேரடியா தான் துணையா நிற்கிறத நிரூபிச்சிருக்காரு. இந்த நிலையில மணிமேகலையோட பதிவால எரிச்சல் அடைஞ்ச டிஜே பிளாக்கும் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிய அதகலம் பண்ணி வச்சிருக்காரு. மாகாப்பா வெறும் செருப்ப மட்டுமே பதிவிட்ட நிலையில டிஜே பிளாக்கோ ஒரு படி மேல போயிருக்காரு. அதுல தான் மாகாப்பா ஆனந்தோட பதிவால கவரப்பட்டதாவும், அவங்கள சுத்தி அமானுஷ்ய சக்திகள் நெருங்காம இருக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி, செருப்புகள் கூட துடைப்பம் இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காரு. இந்த பொருட்கள் கெட்ட சக்திகள நம்ம கிட்ட நெருங்க விடாது அப்படிங்கிறது கிராமத்துல இருக்கிறவங்களோட நம்பிக்கை அப்படின்னும் பகிர்ந்திருக்காரு. இது இத்தோட முடிஞ்சுச்சா அப்படின்னு நினைச்சா அதுவும் கிடையாது. மாகாப்பா இப்போ மறுபடியும் டிஜே பிளாக் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காரு. அந்த பதிவுல சொம்புக்கு என்ன மரியாதை மயிரு அப்படின்னு கோமாளி எமோஜிய பதிவிட்டதோட இந்த செருப்பு எடுத்து ஸ்டோரி போடுடா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இத்தோட இல்லாம பின்னணியில ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள அப்படிங்கிற திரைப்பட பாடலையும் பகிர்ந்திருக்காரு. பிரியங்காவுக்கு ஆதரவா நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. குரோஷி அந்த நிகழ்ச்சியில நடந்தது என்ன அப்படின்னும் பிரியங்காவுக்கு ஆதரவாவும் பேசி வீடியோ போட்டிருந்தாரு. அதே மாதிரி பவானி, டிஜே பிளாக், சூப்பர் சிங்கர் பூஜா, சுனிதா இவங்க எல்லாருமே பிரியங்காவுக்கு ஆதரவா அவங்களோட கருத்துக்களை பேசியிருந்தாங்க. இந்த பிரச்சனையோட ஆரம்பத்துல இது தனிப்பட்ட 2 நபர்களோட பிரச்சனை. இது நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை கிடையாது அப்படின்னு கருத்து சொல்லியிருந்த மாகாப்பா, இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில 2 நாய்கள் அப்புறம் ஒரு காளை சண்டை போட்டுக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவுல காளை தன்னோட வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாலும் 2 நாய்கள் போய் அத வம்புக்கு இழுத்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. அதோட இன்ஸ்டா ஸ்டோரியில செருப்பு படத்தையும் பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. சோ வீடியோ போடுறதுக்கு வாங்க, செருப்பு போட்டோ தான் இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிஜே பிளாக்கும் மாகாப்பா ஆனந்த் தொடர்ந்து செருப்பு அப்புறம் துடைப்பம் படத்தையும் பகிர்ந்திருக்காரு. இந்த விஷயம் பத்தி சரத் கிட்டயும் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவரு இது நாட்டுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னும், சில ஈகோ பிரச்சனைகளால ஏற்பட்ட இந்த சம்பவத்துல நாம தலையிடுறது சரியில்லை அப்படின்னும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நாம ஏதாவது கருத்து சொன்னா நமக்கும் சொம்பு அப்படின்னு பேர் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஷரத். குக் வித் கோமாளி மூலமா மக்களை சிரிக்க வச்சவங்க இப்போ அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றதும், அதனால இந்த அளவுக்கு மோசமா சண்டைகளை போட்டுட்டு வர்றதும் இணையத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு.